மதிமுக நிர்வாக குழு கூட்டம் தற்பொழுது கூடியுள்ள நிலையில் இன்றைய கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதிமுகவின் துணை செயலாளர் மல்லை சத்யாவிற்கும் நிர்வாகிகள் தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மல்லை சத்யாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது என்று வைகோ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மல்லை சத்யாவுடனான கருத்து மோதலால் துரை வைகோ விலகியதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, தற்பொழுது மதிமுக குழு கூட்டம் கூடியுள்ளது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். அஸ்வினி, மதிமுகவினுடைய நிர்வாக செயற்குழு கூட்டம் என்பது அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மதிமுகவை தொடங்கி இருக்கக்கூடிய வைகோ தலைமையில நடைபெற்று வருகிறது. மதிமுகவை பொறுத்தவரை நீண்ட காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். வைகோ நீண்ட ஆண்டு காலமாக மறைந்த முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா உள்ளிட்டோருடன் ஒரு நட்பு பாராட்டி அவருடன் கூட்டணி அமைத்த ஒரு கட்சியாக மதிமுக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை பல்வேறு விமர்சனங்கள் அவர் முன்வைத்திருந்தாலும் திமுகவோடு தொடர்ந்து பல ஆண்டுகளாக பயணித்து வருகிறது. இந்த நிலையில எந்தவித குழப்பமும் இல்லாமல் இருந்த மதிமுகவில் திடீரென அவருடைய மகன், முதன்மை செயலராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் துரை வைகோ அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று நேற்று தினம் ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். எதற்காக அந்த அறிக்கை, எதற்காக இந்த திடீரென இந்த முடிவு அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்ன கருத்துக்கள் வைகோவுக்கு பல்வேறு வகையிலான அவர் மீது பல்வேறு அவதூறான கருத்துக்களையும் கட்சிக்கு எதிரான சில கருத்துக்களையும் ஒரு சிலர் தெரிவித்து வருகிறார்கள் என்று மறைமுகமாக யாரோ ஒருவரை அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் மதிமுக வட்டாரத்தில் பேசும்போது மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று துரை வைகோ தெரிவித்ததாகவும், ஆனால் அந்த முடிவு எடுக்கப்படாமல் இருந்த ஒரு காரணத்தினாலும் மல்லை சத்யாவிற்கான முக்கியத்துவம் தொடர்ந்து வழங்கப்பட்ட ஒரு காரணத்தினாலும் தன்னுடைய பேச்சுக்கு அங்கு மதிப்பு இல்லை, தன்னுடைய செயல்பாடுகள் முதன்மை செயலாளர் என்ற ஒரு அதிகாரத்தை தன்னால் முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த பொறுப்பிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன், ஆனால் தொடர்ந்து ஒரு தொண்டனாக பணியாற்றுவேன் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினமே வைகோ மட்டுமல்லாமல் மதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் துரை வைகோவிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பேச்சுவார்த்தையில அவருடைய கடிதம் என்பது இந்த முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அவர் தலைமைக்கு அனுப்பிய அந்த கடிதத்தை தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு விளக்கமும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தொடர்ந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய நபர்களுக்கு, அதாவது மல்லை சத்யா, துரை வைகோ ஆகிய இருவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முரண்பாடு, இந்த கருத்து மோதல், இதனை எவ்வாறு தீர்ப்பது, இந்த சிக்கலுக்கு எவ்வாறு முடிவு கட்டுவது என்பது போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக வைகோ தலைமையில இந்த நிர்வாக குழு கூட்டம் என்பது தற்போது கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்துல மல்லை சத்யாவுக்கு தொடர்ந்து பல்வேறு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில வைகோ அவர்களை சமாதானப்படுத்தி வருகிறார். மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக அவர் நிற்கக்கூடிய நிலையில மல்லை சத்யாவை பொறுத்தவரை அவர் துரை வைகோவுக்கு முன்பில் இருந்தே கட்சியின் பல்வேறு ஆண்டுகளாக பணியாற்றிய ஒரு முக்கிய தலைவராகவே மதிமுகவில் அவர் பார்க்கப்படுகிறார். எனவே அவருடைய பணி என்பது மதிமுகவில் மிகப்பெரியதாக இருக்கிறது. எனவே அவரை இது போன்ற ஒரு இழிச்சல்கள் மூலமாக யாரும் அவரை வசைபாடக்கூடாது என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வைகோ தெரிவித்து வந்த நிலையில இந்த நிர்வாக குழு கூட்டம் என்பது தற்போது கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தின் மூலமாக துரை வைகோவை மீண்டும் முதன்மை செயலாளராக மாற்றுவதா, என்ன மாதிரியான அதிகாரங்கள் அவருக்கு வழங்குவது, மல்லை சத்யாவை எவ்வாறு சமாளிப்பது என்பது போன்ற பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட இருக்கின்றன. அதற்காக இந்த கூட்டம் வைகோ தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.